பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும். காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் திருக்கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆந்திரா மாநிலம் காணிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது வரசித்தி விநாயகர் திருக்கோயில். இந்த விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். நாட்டில் மிகப்பெரிய விநாயகர் அமைந்துள்ள ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்தில் தினமும் சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இங்கு கடன் வாங்கி ஏமாற்றியவர்கள், பெண்களை ஏமாற்றியவர்கள் என எந்த வகையான குற்ற செயல்களாக இருந்தாலும் இங்கு நடக்கும் சத்திய பிரமாணத்தில் கலந்து கொண்டு சத்தியம் செய்தால், அவர் நிரபராதியாக இருந்தால் அவருக்கு எதுவும் ஆவதில்லை. ஆனால் இங்கு பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு இந்த வரசக்தி விநாயகர் கடுமையான தண்டனை வழங்குவார் என்பது நம்பிக்கை. தல வரலாற்றின்படி முன்னொரு காலத்தில் 3 வாய் பேச முடியாத சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் விவசாயம் செய்து பிழைத்து வந்தனர். இருப்பினும் ஒருவர் பேசுவது மற்றவருக்கு புரியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். அந்த சகோதரர்கள் ஒரு கிணற்றில் உள்ள நீரை நம்பி விவசாயம் செய்து வந்தனர். ஒருமுறை கிணறு வற்றி போகவே அதை ஆழப்படுத்த நினைத்து தோண்ட ஆரம்பித்தனர். அப்போது ஓரிடத்தில் ரத்தம் பீரிட்டது. அங்கு யானை முக கடவுள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அந்த விநாயகரை வெளியில் எடுக்க அந்த ஊர் மக்கள் கடுமையாக முயற்சி செய்தனர். ஆனால் முடியவில்லை. அதனால் இரத்தத்தை நிறுத்த மக்கள் இளநீரால் கிணற்றிலேயே அபிஷேகம் செய்தனர். அந்த இளநீர் அருகில் உள்ள காணியில் பாய்ந்தது. எனவே அந்த ஊருக்கு காணிப்பாக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது. பின்னர் நாட்கள் செல்ல செல்ல அந்த கிணற்றுக்குள்ளேயே விநாயகரை சுற்றி சன்னதி எழுப்பினர். பின்னர் நீண்ட காலத்திற்கு பிறகு அங்கு கோயில் உருவானது. இந்த ஆலயத்தில் வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் தகராறு, நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இக்கோவிலில் புதுமையான பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. கோவிலில் உள்ள கிணற்று நீர் பிரசாதமாக பக்தர்களுக்கு தரப்படுகிறது. இந்த பிரசாதத்தை நாம் அருந்தினால் நாம் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம்.